நாமம், சாத்தானின் சேனை செய்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாகி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாகி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம் இன்ப நாமம். அல்லேலூயா 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 Praise the Lord. இயேசுவே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. சுகப்படுத்தியவரே நன்றி. எனக்கு விடுதலை தருகிறவரே நன்றி. வாயிலிருந்து சத்தமாக இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. என் கட்டுக்களை அவிழ்ப்பவரே நன்றி. என் சாபங்களை போக்குகிறவரே நன்றி. என் கண்ணீரை துடைப்பவரே நன்றி. என் வேதனைகளை போக்குவரே நன்றி. எனக்கு சுகம் தருகிறவரே நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதிகளிலும் கலிலேய வீதிகளில் நடந்து சென்றார். அதே இயேசு இந்த வேளை நம் மத்தியிலே வரப்போகிறார். எனவே நடுவுடைய வழிவிட்டு இருக்கின்ற எல்லோரும் இந்த நடுப்பகுதிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே இருக்கிற எல்லோரும் இந்த நடுப்பகுதிக்கு வாருங்கள். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கடந்து போக இருக்கிறார். அவரை தொட்டவர்கள், அவரை விசுவாசத்தோடு தொட்டவர்கள், அவரை விசுவாசத்தோடு அவரை நோக்கி தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும் என்று கதறி ஜெபித்தவர்கள் அவரிடமிருந்து வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொன்னவர்கள், இதோ விசுவாசத்தோடு சொன்னவர்கள் எல்லோரும் இதோ அவரிடமிருந்து வல்லமையும் சுகத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். அதே இயேசு கிறிஸ்து இந்த வேளையில நம் மத்தியிலே வரப்போகிறார். இதோ கண்ணீரோடு உங்கள் வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், நோய்கள், தடைகள், சாபங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் இழந்து போய் வந்திருக்கிறோம், எது உங்களால் முடியாது நடக்காது என்ற நம்பிக்கை அவநம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கலாம். இதோ இந்த வேளையில் எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே இயேசுவே என்னை சுகப்படுத்தும் என்று இதோ இந்த வேளையில அப்பாவை நோக்கி நாம் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு விடுதலை தாரும், எனக்கு சுகத்தை தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதோ ஆகார் அழுதாள். ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபித்தாள். ஆண்டவர் அவள் குரலை கேட்டார்.
அன்னாள் அழுது ஜெபித்தாள், அன்னாள் கதறினாள், உள்ளத்தின் வேதனை எடுத்து சொன்னாள். ஆண்டவர் அவள் குரலை கேட்டார். இஸ்ராயேல் மக்கள் அழுதார்கள், ஜெபித்தார்கள், புலம்பினார்கள், கதறினார்கள். அவர் கூக்குரலை கேட்டார். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூக்குரலிடு, என்னை நோக்கி கூக்குரலிடு, உனக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொன்னாரே. ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே வர இருக்கிறார். அவரை நோக்கி வல்லமையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் கூக்குரலிடுங்க. இதோ அவர் நம்மை தொட இருக்கிறார், நம்மை கடந்து போக இருக்கிறார். இஸ்ராயேல் மக்கள் மீது மேகமாய் ஆண்டவர் கடந்து சென்றார். அவர் கடந்து சென்ற பொழுதெல்லாம் அவர் வாழ்க்கையிலே விடுதலையும் வெற்றியும் ஆசீர்வாதமும் கிடைத்தது. அதே ஆண்டவர் கடந்து போக இருக்கிறார். வல்லமையோடு விசுவாசத்தோடு நாம் இதோ இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா?
ஆவியின் பெயராலே கிறிஸ்து ராஜா வாழ்க, மரியே வாழ்க.